இட்லி தோசைக்கு மாவே இல்லாத சமயத்தில் நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு தோசை. ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறட்டும். இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, இது காரம் அதிகமாக இருக்கும், ஸோ 3 மிளகா போட்டுருக்கேன். இதுவும் சேர்ந்து ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2-3 சின்ன வெங்காயம் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நார்மலாக நம்ம தோசை பண்ணுற மாதிரி நல்லா நைஸாக ரோஸ்ட் மாதிரியே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தேவைப்பட்டால் ஆனியன் கட் பண்ணி, கேரட் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதுவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். குக்கிங் ஆயிலும் விட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம். அதே மாதிரி இதை அரைச்சி அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டுமே வச்சுருங்க. ரொம்பலாம் புளிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப புளிக்க வச்சு இல்லை மறுநாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இட்லி தோசை அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி மறுநாள் புளிக்க வச்சு பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. அரைச்ச உடனே இமீடியட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். அடையை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரிசர்வ் பண்ணி இட்லி தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்கள, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரம் ஊறினா போதும். அரைச்ச உடனே பண்ணிடலாம். ஒரு 1/2 hour மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ப்ரிசர்வ் பண்ணவும் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணவும் வேண்டாம். இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் இதுதான் அப்படின்னு இல்லை, சட்னியோ சாம்பாரோ எது வேணால் இதுக்கு ஆப்டாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க.